ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, துபாய் டு அபுதாபி ஒரு லாங் டிரைவ் போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த டேவை நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணோம்னா, ஒரு டீயோட ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி நாங்கள் போகலான்னு முடிவு பண்ண இடம் தான் எமிராட்ஸ் பெட்ரோல் ஸ்டேஷன் போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணோம். அங்கே வந்து ஒரு குட்டி கேஃபிடேரியா இருக்குது. இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா துபாயோட லாஸ்ட் எக்ஸிட்டில் இருக்குது. இது நானே ஹஸ்பண்டும் ரெகுலராக போகிற பிளேஸ் தான். துபாய் டு அபுதாபி போகும்போதெல்லாம் நாங்கள் இங்கே போயிட்டு தான் போவோம். டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அகைன் நாங்கள் எங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படி ஆன் த வேல நாங்கள் போகும்போது டிசைட் பண்ண பிளேஸ் தான் பார்த்திங்கன்னா ஷேக் ஜாயத் ஃபெஸ்டிவல் சிட்டி போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணோம். உள்ளே போகும்போது என்ட்ரன்ஸ் லைட்டிங்லாம் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. அட்ராக்டிவ் கலர்ஸில் இருந்தது. உள்ளே என்ட்ராகலாம் சொல்லிட்டு டிக்கெட் எடுக்க போயிட்டோம். டிக்கெட்டும் ரீசனபிள் காஸ்ட்டாக தான் இருந்தது. 10 dirhams தான். உள்ளே வந்து கிட்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்குமான ஒரு டவுட் இருந்தது. பட் கிட்ஸுக்கான நிறையா கேம்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குதுன்னு சொல்லி இருந்தாங்க. அது இல்லாமல் இது வந்து ஒரு மினி குளோபல் வில்லேஜ் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஃபைனலாக உள்ளே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே நம்ம குளோபல் வில்லேஜில் இருக்க மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் பேஸ் பண்ண திங்ஸு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. கல்ச்சுரல்ஸ் பேஸ் பண்ண ஆக்டிவிட்டீஸ். ஓகே, அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கண்ட்ரிஸ்லாம் போய் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நிறையா கேம்ஸ் எல்லாமே வந்தது. கிட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க அதை. அப்புறம் நாங்கள் வந்து இந்த கண்ட்ரிஸ்குள்ளே போக ஆரம்பித்தோம். நிறையா திங்ஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இருந்தது. கல்ச்சரல் ஆக்டிவிட்டியும் நடந்தது. கிட்ஸ் என்ஜாய் பண்ணுற நிறைய ஷோஸுமே நடந்ததுன்னே சொல்லலாம். டால்மேன் ரோபோமேன் ஷோலாம் நடந்தது. கிட்ஸ் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. ஆக்சுவலி அந்த ரோபோமேனுக்குள்ளே ஒரிஜினல் ரோபோ இருக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க உள்ள மேன் இருக்காங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஸ்மால் வாக் போகும்போது தான் பார்த்திங்கன்னா 10 o'clock ஃபயர் ஒர்க்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொன்னாங்க. ஸோ வெயிட் பண்ணிவிட்டு இதையும் பார்த்துலான்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணோம். எங்கள் கூட நிறையா பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த ஃபயர் ஒர்க்ஸ்க்காக. நான் யூஏஇ வந்ததுலேருந்து இந்த ஃபயர் ஒர்க்ஸை பார்த்ததே இல்லை. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபயர் ஒர்க்ஸ் நான் பார்க்குறது. எனக்கு பர்சனலாக இந்த ஃபயர் ஒர்க்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் வெயிட் பண்ண மாதிரி நிறைய பேர் இந்த ஃபயர் ஒர்க்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அவசரமாக இருந்ததுன்னே சொல்லலாம். எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபயர் ஒர்க்ஸ்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் பாய் சொல்லிட்டு கிளப்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பாய். நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம்.